வணக்கம். உங்க வீட்டுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 4 ஸ்டெப் ஃபாலோ பண்றதுனால உங்களோட பணம் மற்றும் டைம் மிச்சமாகறதும் இல்லாம உங்க வீட்டோட அழகும் கூடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட வீட்டுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா பெயிண்ட் அடிக்கிறீங்களா இல்ல ரீவொர்க் பண்றீங்களா அப்படிங்கறத பார்க்கணும். இரண்டாவது ஸ்டெப் உங்க வீட்டுக்கு உள்புறம் மட்டும் பெயிண்ட் அடிக்கிறீங்களா இல்ல உள்புறம் வெளிப்புறம் 2 பக்கம் பெயிண்ட் அடிக்கிறீங்களா அப்படிங்கறத பார்க்கணும். மூணாவது ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு என்ன குவாலிட்டியில இல்ல என்ன பட்ஜெட்ல நீங்க பெயிண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க. நாலாவது ஸ்டெப் கலர். ஸோ இந்த 4 ஸ்டெப் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெயிண்ட் கடைக்கு போறீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால பெயிண்ட் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வர முடியும். அதே மாதிரி நீங்க நினைச்ச படியான அவுட்புட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க புதுசா பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒயிட் வாஷ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு அடுத்தது பிரைமர் பண்ண வேண்டியது, அதுக்கு அடுத்தது தான் எமர்சன் அடிப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸ். அடுத்து இதே வந்து நீங்க ரீவொர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட செவரு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரைமர் அடிச்சு எமர்சன் அடிக்கலாம், இல்ல எமர்சன் மட்டும் அடிக்க வேண்டியது இருக்கலாம். அது நீங்க பெயிண்ட் பண்ற கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த செவத்துடைய கண்டிஷனை பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்க என்ன குவாலிட்டியில நீங்க பெயிண்ட் எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.